விவசாயிகளுடைய உற்பத்தி பொருட்களுக்கு 10% கழிவுகள் அறவிடப்படுகின்றமை தொடர்பில் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இன்றைய தினம் ஆராயப்பட்டிருக்கின்றது. அதிகாரிகள் பல்வேறு விடயங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த கழிவினை நிறுத்த முடியாது காணப்படுகின்றது. அதற்கு காரணம் பல்வேறு சவால்களை எதிர்நோக்குவதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மேலும் வடக்கு மாகாணத்தில் மாத்திரம்தான் இந்த 10% கழிவுகள் இருப்பதாகவும் இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளில் விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துகின்ற போது 10% கழிவு அறவிடப்படுவதில்லை என்ற தகவலையும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கௌரவ அமைச்சர் ஒரு சின்ன தெளிவுபடுத்தல். அந்த செக்ஷன் 3 சட்டவிரோத மீன்பிடி தொழிலை கட்டுப்படுத்தல் நேற்று தினம் வேலணையில் நாங்கள் கதைச்ச நேரம் வேலணை பிரதேச செயலாளர் அவருக்கா சொல்லுங்க அவ கேட்டிருந்த விடயம் முதலாவது அந்த தாங்கள் கொண்டு வர கடல் மீன்பிடி மீன் மற்றும் மற்ற அவருடைய இதை சந்தையில் விற்கல 10% நினைக்கிறேன் 10% வரி அறவிடப்படுறதாகவும் அதில் தொழிலாளர் பாதிக்கப்படுறதாகவும் கேட்டதால் வேலணை பிரதேச சபையில் நாங்கள் ஏகமனதாக இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்களும் முடிவெடுத்திருந்த நாங்கள் நேரடியாக தொழிலாளர்கிட்டேருந்து வியாபாரிகள் வேண்டியர்கள் அந்த 10% வரி என்றதை பிரதேச சபை கொடுக்கக்கூடாது. அதை நாங்கள் வேலணை பிரதேச சபைக்கு மட்டும்தான் செய்திருந்த நாங்கள் அதை கௌரவ அமைச்சரிட ஒரு வேண்டுகோள் என்னென்றால் அதை முழு யாழ் மாவட்டத்துக்கு முழுக்க இதில் கவர்னரும் இருக்கிறார். அது மட்டுமல்ல பல இந்த சந்தைப்படுத்தல் நேரங்களில் இந்த விவசாயிகள் வந்து அந்த முறைப்பாடில் வச்சிருந்தவ 10 கொண்டு கழிவண்ட வந்து பிரதேச சபை வந்து செய்து கொண்டிருக்கின்ற இப்போ இதில் பிரதேச சபை ஆணையாளரும் இருக்கிறதால அதை நாங்கள் வேலணைக்கு மட்டுமல்ல சகல பிரதேசங்களுக்கும் அந்த முடிவை எடுக்கிறதுக்கு கௌரவ அமைச்சரிட நான் கேட்டுக்கொள்கிறேன். என்றால் வியாபாரிகள்கிட்ட வந்து நாங்கள் 10% எடுக்கிறது வேறு பிரச்சனை, ஆனால் உற்பத்தியாளர்லேருந்து 10 கொண்டு எடுக்கிறது வந்து அவர்களுக்கு இப்போ இருக்கிற விலையேற்றங்களோட சரியான கஷ்டமாக இருக்குது. அவை வேலணைக்கு மட்டும் செய்திருந்ததை நாங்கள் யாழ்ப்பாணம் முழுக்க செய்யலாமான்றதை கௌரவ ஆளுநர்கிட்டையும் அமைச்சர்கிட்டையும் கேட்குறேன். உற்பத்தி செய்யப்படுற குறிப்பாக மீன்பிடி உற்பத்திகள் விவசாய உற்பத்திகள் என்று உற்பத்திக்கு வரியை பெற்றுக் கொள்வதற்கு அந்த உற்பத்தியாளர் பாதிக்கப்பட்ட வந்து அது வந்து மீனவர் பிடிச்சு கொண்டு வர்றாங்கள்டையே வரியற வருயினம் அதுதான் சொல்லி இருந்தவங்க அது வேலையில மட்டும்தான் நடக்குது. இது சம்பந்தமாக உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் சொல்லுங்க. இதுல வரி என்றதல்ல அவையில் வந்து அந்த சந்தையை தாங்கள் கட்டினு சொல்லி சந்தைக்குரிய டெண்டரை கோல் பண்ணி சந்தையை குடுக்கணும். அப்போ சந்தையை கொடுத்தோன்னே அவர் சந்தையை எடுக்கிறவர் வந்து தனக்குரிய வரியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்போ அது என்னென்னு சொன்னால் அவையால் கேட்கிறோம் அந்த உற்பத்தி செய்து கொண்டு வர இடத்துல வந்து தங்களுக்கு கூறி விற்கிறதுக்கு இடத்தை வேறையாக தந்தால் இது விற்பனை செய்யல விற்பனைக்குரிய வரியை எடுக்கலாம்னு சொல்லி, ஆனால் அது கட்டிடம் வந்து உள்ளூராட்சி பிரதேச சபையோட கட்டிடம் என்றபடியாக அவையால் சந்தையாக அதை டெண்டரில் கெசட் பண்ணப்பட்டன்னு சொல்லி இருக்கிறோம். அதான் மீன்பிடிக்கிற மட்டும் இல்லை விவசாயத்துறை போது அதுக்குள்ள என்னண்டா வேண்டி கொண்டு வந்து வரைக்கும் ஒரு டேக்ஸ் அவங்கள்ட்டையும் வரிய வேண்டினோம். பிறகு அடுத்ததா வந்து விற்பனை விநியோகஸ்தர்டையும் வேண்டிய அதில் வந்து 2 டேக்ஸ் தொழிலாளிட்டையும் ஒரு டேக்ஸ் அறவிடினம் அதை வேண்டி விற்கிறாள்டையும் ஒரு டேக்ஸ் அறவிடினம் போய் சேர போது. அதை விட யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் வட மாகாணத்தில் தான் அந்த கழிவு 10 கொண்டு கழிவு போய் கொண்டிருக்குது. இப்போ சந்தையல்ல தென்பகுதியிலே இல்லை கழிவு. அப்போ விவசாயிகள் வந்து பாதிக்க சரி இளங்குமரன் உள்ளூராட்சி இதில் விஷயம் 2 விஷயம். ஒன்று இந்த 10% கழிவுன்றது அதுக்கும் இந்த இப்போ வேலணையில் நடக்கிற சம்பவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அது வேறு பிரச்சனை, இது வேறு பிரச்சனை. இதில் நாங்கள் வேலணை மீன்பிடி அது பிரதேச சபைக்குரிய சந்தை. அந்த பிரதேச சபை எங்களுடைய ஆக்டின்படி பிரதேச சபை என்ற சட்டத்தின்படி சந்தைகளை நடத்துறது ஒழுங்கமைக்கிறது எல்லாமே பிரதேச சபைக்கு உரித்தளிக்கப்பட்டுள்ள தத்துவம். அதன் அடிப்படையில் அவைகள் வந்து ஓப்பன் டெண்டரில் குத்தகைக்கு விடுவினம். அந்த குத்தகைக்காரால் அந்த சந்தையை குத்தகைக்கு எடுக்கிறாள். அதில் பல்காக கொடுக்கக்கூடிய பொருட்களுக்கு 4% வரியும் மற்றும்படி அதில் இருந்து வியாபாரம் செய்கிறார்களுக்கு இடவரி என்ற ஒரு வரியை தீர்மானித்து இடத்தின் அளவுக்கு ஏற்ற மாதிரி தீர்மானித்து அதை அறவிடுவார்கள். வருடம் அந்த குத்தகை பணத்தை பிரதேச சபைக்கு செலுத்துவார்கள். இது வந்து சட்டத்தில் இடமளிக்கப்பட்ட ஒரு வளமையான பிரதேச சபைன்ற வரி நடவடிக்கை உண்டு, அது வருமான நடவடிக்கை உண்டு. இதில் வந்து நாங்களோ அல்லது இந்த சபையிலையோ தீர்மானம் எடுக்கிற மூலமாக இதை கட்டுப்படுத்தலாம் அல்லது மட்டுப்படுத்தலாம். இரண்டா இது வந்து ஆக்டில் வந்த விஷயம் ஒன்றுக்கு நினைக்கிறோம் திருப்பியும் பார்லிமெண்ட்லயோ இல்லை அதில் அதை சட்டத்தை போட்டு தான் தெளிவாக சொல்லுங்க. ஆக்டில் இருக்கா உற்பத்தியாளர்கிட்ட இருந்து நீங்கள் வேண்டலாம் என்று இல்லை எங்களோட சந்தைப்படுத்துகிற சந்தையில் தான் நீங்கள் அதுக்குரிய வரி அறவில்லாமை ஒழிய
ஆக்சுவலா இந்த சந்தையில செஷன்ல தான் இருக்கவங்களோட வரிகளை கொண்டுக்கிறோம். உற்பத்தியாளர்கிட்ட இருந்து வரவில்லாமண்டு இல்ல நான் கேக்குறேன் கழிவு வந்து வட மாகாணத்துல மட்டும் தான் இருக்குது என்ன கதைக்கு பத்து கொண்டு விடுங்க? அந்த கழிவு இல்ல, வந்து நீங்க actually- நானும் வந்து ஒரு விவசாயம் செய்தவன்ற ரீதியில முந்தி வேலை செய்த காலத்துல தோட்டம் செய்திருக்கிறேன். சந்தையை கொண்டு ஒரு மிரக்கறிய என்ன செய்வாங்கடா எங்கள்கிட்ட 15 ரூபாய்க்கு வேண்டுவாங்க, ஆனா விற்கிறதாம் 4 ரூபாய்க்கு. ஆனா நாங்கள் கடன்பில் கட்டி தண்ணி இறைச்சி ஆனா அந்த சந்தையில இருக்கிறதெல்லாம் டபுள் மடங்கு உழைக்கணும், அதுல கழிவும் பெருகுது. இல்ல இப்ப இதுல என்னண்டா நாங்கள் உற்பத்தியாளர்கள்ட வீடுகளுக்கோ அல்லது உற்பத்தி செய்கிற இடங்களுக்கோ சென்று இந்த வரி அறவுறையில எங்களுடைய சந்தையில கொண்டு வந்து ஏலத்துல மொத்த விற்பனையா செய்கிறாக்கள்கிட்ட இருந்து 4% அதில் இருந்து விற்கிறாக்கள்கிட்ட இடவரியும் அறவுறது அவ்வளவுதான் இருக்கு. நாங்கள் அவர்கள இடத்துல உற்பத்தி இடத்துக்கோ போய் 10 கொண்டு கழிவு எடுக்கலாமண்டு ஆக்சுவலா இருக்கோ 10 கொண்டு கழிவு வேற விஷயம், அது இல்லீகலா நடக்குது. எங்களுக்கு கௌரவ அமைச்சர்கிட்ட இது வந்து விவாதமா போறபடியா இதை நீங்கள் அடுத்த மினிட்ஸில் எங்களுக்கு அந்த ஆக்டில் எந்த செக்ஷன் படி இருக்கு 10 கழிவு வீதம் ஒதுக்குறேன்டா அது எந்த செக்ஷன்ல இருக்கு உற்பத்தியாளர்கிட்ட நீங்க வேண்டலாமன்ற அந்த செக்ஷனை உங்களுக்கு நானும் வாசிக்கல உங்கள்டையும் இல்லை. நானும் சும்மா சொல்லலாம் இல்லை அதுக்கு பிறகு வந்து அமெண்ட்மெண்ட்ல அதை நிப்பாட்ட சொல்லிருக்கணும் பொய்யும் சொல்லலாம். ஆகவே நீங்கள் அடுத்த முறை மீட்டிங்ல இது எங்களுக்கு தெளிவுபடுத்துறது. இதுலயே நான் சொல்றேன் 10% இல்லை, அது இல்லீகலா, அது வேற. இந்த அதை நிப்பாட்ட அதை நிப்பாட்டணும்ன்றது நாங்களும் உடன்படுறோம். அது மரக்கறி சந்தையெல்லாம் நடக்குது, மீன் சந்தையில இல்லை. அது அந்த மீனவ சங்கங்கள் இல்லை, அது நடைபெறையில. இல்ல நான் ஒன்று கேட்கிறேன், இது வந்து முந்தி நிர்வாகத்திலிருந்த மாநகர சபையோ பிரதேச சபையால எடுக்கப்பட்ட தீர்மானமா 10 கொண்டு கழிவு எப்ப தொடங்கப்பட்டது? இங்க 10 கொண்டு இல்லை, நான் சொல்றேன் 10 கொண்டுன்றது லீகல் இல்லை. அப்படி ஒரு விஷயம் அங்க வேலணையில நடைபெறையில, அது வந்து மற்ற இடங்கள்ல நடைபெறது. அப்படியானால் நீங்க அந்த சிஸ்டத்தை முழுமையா ஒழிக்கணும், அதை கண்காணிக்கணும். இல்லை தயவு செய்து இல்லை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, நான் இதில் நாங்கள் நடுகத்துவக்கம் நான் அரசாங்க அதிபராக இருந்த காலத்திலேருந்து முயற்சி செய்து கொண்டு வரோம் எடுக்கக்கூடாது என்று. நான் இப்போ ஆளுநராக வந்த அப்புறம் அதை உடனே அறிவிக்கிறாங்க கழிவு எடுக்கக்கூடாது. அவர்கள் ஒரு முயற்சி செய்தவர்களே அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவார் என்ன நடந்ததுன்னு. நாங்கள் அதை உடனே அவரை அனுப்பி இந்த ஒவ்வொரு சந்தைக்கு மிக முக்கியமான 7-8 சந்தைகளுக்கு அனுப்பினாங்கள். இந்த விவசாயிகளும் ஒத்துழைச்சதான் அதை செய்யலாம். ஒரு சந்தைக்கு நாங்கள் அனுப்பின பொழுது அவர் நடந்த அனுபவத்தை சொல்லுவார், அதுபடி என்ன செய்யலாம்னு நீங்களே உங்களுக்கு சொல்லணும். எல்லார்ட்டையும் விற்கிற உற்பத்தி அதாவது உற்பத்தியாளர் நுகர்வோருக்கு வித்தா நீங்க வேண்டலாம், இல்ல உற்பத்தியாளர்களாக விற்பனையாளருக்கு வித்தா வேண்டலாமா? உற்பத்தியாளராக இருந்தாலும் வேற இருந்தாலும் சந்தையில கொண்டு வந்து விற்பனை செய்கிற பொருளுக்கு சந்தையில விற்பனை செய்யறது நுகர்வோர்கிட்ட தானே. அப்போ இல்ல அது வந்து வாங்கி விற்கிறாக்கள் நுகர்வோருக்கு விற்கிறோம். அது நாங்கள் தெளிவா எங்கள்கிட்ட சொல்லுங்க. சந்தையில கொண்டு விற்பதற்கு கொடுக்கறதுன்றது வேற. இல்ல எங்கள்கிட்ட கேள்வி என்னென்றால் சந்தையில ஒரு உற்பத்தியாளர் கொண்டு வந்து ஒரு மொத்த வியாபாரிகிட்ட கொடுக்கல, அதை நீங்க அறவிடலாமன்று ஆக்டில் எந்த செக்ஷன்ல ஆக்டில் இருக்குது. நான் உங்களுக்கு செக்ஷன் நான் தாரேன். இதுல என்னண்டா சந்தையில் கொண்டு வந்து உற்பத்தியாளர் நேரடியாக விற்கிறேன், அது விற்கிறதுக்கும் இடம் இருக்குது, அது ஃப்ரீயாக விற்கலாம். அவைக்கு நாங்கள் சந்தையில் உற்பத்தியாளர் நேரடியாக கொண்டு வந்து இருந்து விற்கிறதுக்கு ஃப்ரீயான இடங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். அதில் அவர் இருந்து விற்றாருன்னா ஒரு வரியும் ஒருத்தருக்கும் கொடுக்க தேவையில்லை. அவர் கொண்டு வந்து அதில் ஏலத்தை போட்டு இன்னொரு பெரிய விற்பனையாளர் வாங்கிக்கல அதில் 4% வரி செலுத்தப்பட வேண்டும். அது ஆக்டில் இருக்கா? ஆமாம், அது பார்ப்போம். ரெண்டாவது அந்த 10 கொண்டு கழிவுன்றது வந்து கழிவு விஷயம் சம்பந்தமாக நான் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் என்னுடைய அறிக்கையை கொடுத்திருந்தேன். நான் இந்த விடயம் இன்டர்நெட்டில் கனகபரிடமாக கிட்டத்தட்ட மாகாண சபை இருந்த காலத்திலிருந்தே நடந்து வர ஒரு பிரச்சனை. நாங்களும் பல்வேறுபட்ட முயற்சிகள் க்ராஸ் செக்கிங்கள் இப்போ தனியாக வேறு இடங்களில் போய் இப்போ செக் பண்ணுற நடவடிக்கைகள் செய்து வட மாகாணத்தில் மட்டும்தான் இருக்கு. கொஞ்சம் இலங்குமரன் இந்த அர்ஜுனா இப்போ நீங்கள் ஒன்று சொல்லுங்க தெளிவா, நீங்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்குதானே? எல்லா சந்தையிலையும் சண்டியர்கள் இருக்கிறாங்க, தெளிவா சொல்லுங்களே. அதனால வேண்டி உங்களால செய்ய முடியாம இருக்குது. உண்மையாதுதான், சரியா? அதனால அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க எங்கிட்ட கேளுங்க, நாங்க ஏதாவது செய்ய பாக்குறோம். அதுக்கு நாங்கள் பிரச்சனையை வச்சு கொண்டு மூழ்கி கொண்டு இருந்தாப்புல இந்த பிரச்சனை இல்ல. கௌரவ அமைச்சர் இது சம்பந்தமா முடிவெடுக்கக்கூடிய அதிகூடிய அதிகாரம் இருக்கிறது கௌரவ ஆளுநருக்கு. அப்படியான முறைப்பாடு ஒன்றை பொதுமக்கள் வந்து கௌரவ ஆளுநர்கிட்ட அளித்தா அந்த சம்பந்தப்பட்ட நபருக்குரிய குத்தகையை வந்து அந்த பிரதேச சபையிலிருந்து நீக்கிறதுக்கு ஆளுநருக்கு அர்ஜுனா எல்லா சபையிலும் எல்லா மார்க்கெட்லயும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்ப அது நான் நேரடியாக ஒரு சந்தைக்கு அனுப்பி சொல்லுங்க, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க என்ன நடந்தது. என்னென்னா நாங்கள் எல்லா சந்தைகளுக்கும் அநேகமாக போன் நாங்கள் விடிய 3 மணி 4 மணிக்கு சந்தை களவாகவும் மறைமுகமாகவும் நடந்து கொண்டிருந்த பல பிரச்சனைகள் நாங்கள் பிடிச்சி எச்சரிக்கை கடிதமெல்லாம் கொடுத்து போட்டு அவங்க ஃபோன் பண்ணி விட்டு நாங்கள் இதில் மருதனாபுரம் சந்தைக்கு போய் நாங்கள் செய்யும்போது அங்கே உள்ள கிட்டத்தட்ட 200 வியாபாரிகள், அது ஒரு பலமான வியாபாரிகள் இந்த பலம் பொருந்தின ஒரு இடம்.
அந்தலா பேரும் சேர்ந்து அன்றைக்கு சந்தையை ஸ்ட்ரைக் பண்ணி தாங்கள் எந்த ஒரு பொருளும் எடுக்க மாட்டோம்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணி இருந்துட்டாங்க. தராசு எல்லாம் நிப்பாட்டி கூட இருந்தாங்க. ஆகவே மரக்கறியை கொண்டு வந்த எங்களுடைய உற்பத்தியாளர்கள் கடைசியாக எங்களோட சண்டைக்கு வந்துட்டுனா தங்களுடைய பொருட்கள் அழுக போது இன்றைக்கு வாங்க நீங்களே தேவையில்லாமல் தலையிடுறீங்க, நாங்கள் வளமையாக கொடுத்த மாதிரியே கொடுத்து கொண்டிருப்போம்ண்டு அதில் சண்டை பிடிச்ச முழு பேரும் எங்களோட உற்பத்தியாளர்கள். அதில் எங்களோட மிஷன் ஃபெயிலியராக போச்சு என்றால் அவங்க டெக்னிக்காக ஸ்ட்ரைக் பண்ண இவைகள் எங்களோட போத நாங்கள் ஒன்றுமே செய்யலாமல் பேக் பண்ணி வந்துட்டோம் தானே. அடுத்த வருஷம் அந்த ஸ்ட்ரைக் பண்ணாங்களுக்கு சரி கொடுக்காம தானே இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப எந்த ஒரு தொழிற்சங்கம் ஒரு நிமிஷம் பாருங்க, எந்த ஒரு தொழிற்சங்கமும் அரசாங்கத்தை நடத்த இயலாது. உங்களுக்கு வடிவாவே தெரியும். ஜிஎம்ஓயை ஸ்ட்ரைக் பண்ணி போட்டு 2 நாள் திருப்பி போய் ஓபிடி பார்த்து கொண்டு இருக்கணும். இது என்னென்றால் இது ஒரு தொழிற்சங்கம் மாதிரியான வேலை. அந்த இடத்துல இருந்து கொண்டு முழுத்தையும் ஆள்றது. நான் கேட்கிறேன், அது ஒரு எழுத்து மூலமா ஆளுநருக்கு கொடுத்தா எழுத்து மூலமா ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு நபருக்குரிய விற்பனை செய்யற அதிகாரத்தை மட்டும் இல்லாம குமரன் இந்த என்னண்டா ஒரு பிரச்சனை இருக்குது. என்னண்டா இதுல சபை எதுக்கு இருக்குது? இந்த சபையை இந்த இந்த சந்தைகளை நிர்வகிக்க முடியும் தானே. எதனால் நாங்கள் குத்தகை கொடுக்குறோம்? தொழிற்சங்க நடவடிக்கைக்கு உங்களுக்கும் தெரியும், நாங்கள் ஒரு தரையும் தனிப்பட்ட ரீதியில் பனிஷ் பண்ணலாது, அதுவும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா முழு பேரும் ஒற்றுமையாக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. எனக்கு தேவை, எங்களுக்கு பிரச்சனை ஏன்னா விவசாயிகள்கிட்ட ஒற்றுமை இல்லை. நான் கௌரவ ஆளுநர் கொடுத்த அறிக்கையில் மதத்தான் சொன்னான், விவசாய சங்கங்கள் முன்வருமாக இருந்தால் நாங்கள் அந்த ஏலம் போடுற இலவசமாக அவர்களுக்கு கொடுப்போம். அந்த தராசு வசதிகள், ரிசிப்ட் போடுற வசதிகள் எல்லாத்தையுமே இலவசமாக கொடுக்குறோம். அவர் இல்லை கொஞ்சம் பாருங்க, சாரி இதை நிப்பாட்டுங்களே கேட்டா இதுல நீங்க இந்த விஷயம் இது எல்லா இது பெரிய ஒரு பிரச்சனை. இது எங்களுக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும் இந்த பிரச்சனையை. அதனால இந்த அதிகாரிகள் மூலமாக இந்த பிரச்சனை வெளியில வருமா இருந்தால் நல்ல மட்டும் தான் நான் பார்த்து கொண்டு இருந்தேன். நாங்கள் ரிப்போர்ட் ஒன்று தயாரிக்கிறோம். அது மாத்திரமல்ல இந்த சந்தைகளில் இருக்கின்ற பிரச்சனைகள் சரியான முறையில் இன்னும் கண்டுகொண்டு உண்மையில அதுக்கான வேறு நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டியது, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய இருக்குது. சரியா? இப்போ நீங்கள் எல்லாம் போயிட்டு வேலைகள் செய்கின்ற பொழுது உங்களை அடிக்கவும் வராங்க தான், சண்டைக்கும் வராங்க தான். இப்போ அதுகளும் இந்த இடத்துல சொல்லுங்க. அப்போ அதனால வேண்டி உங்களுக்கும் வேலை செய்ய முடியாத நிலைமையில் இன்றைக்கு வேறு ஆதிக்கம் ஒன்று இருக்குது. ஒன்று. ரெண்டாவது தான் என்னன்னு கேட்டால், இந்த சபையின் கீழ் இயங்குகின்ற நிறுவனங்களை சபையை கையாண்டா என்னங்கிற பிரச்சனை ஒன்று வருது. என்கிட்டயே குத்தகை கொடுக்குறோம் அப்படி பிரச்சனை வருது. ரைட், இது சம்பந்தமாக எதிர்வரும் காலங்களில் நம்ம பேசுவோம். இது சம்பந்தம் என்கிட்ட பெரிய பிரச்சனை இல்லை. அதில் ரஜீவன் எம்பி அது உண்மை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் என்கிட்ட என்ன இவங்களை விட எனக்கு விஷயம் தெரியும். நான் பேசாமல் இருக்கிற இந்த அதிகாரிகள் தான் பேசுவாங்கன்னு பார்க்குறதுக்கு. இப்போ அதிகாரி கிடையே பயந்து தான் பேசுகிறாங்கன்னு தான் எனக்கு தெரிய வருது, வேற ஒன்றும் இல்லை. சரி, நீர்வேலி வாழக்குள்ள சந்தையில சரி. இந்த டாக்டர் கொஞ்சம் இருக்கு டாக்டர். இல்லை அடுத்த இதுக்கு பேசிக்கொண்டே போகல மற்றதுகளை